ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்கப் போகுது. அதன் பிறகு நாளைக்கு நிச்சயமா நீ எதிர்பார்த்த உதவி உன் வீடு தேடி வந்து உனக்கானதும் நீ ஆசைப்பட்ட விதத்தில் உன்னிடமே வந்து சேரப்போகுது என் செல்லமே. ஒரு குடத்தில் இட்ட விளக்கு போல இல்லாமல் உன் வாழ்க்கையை கோவிலில் ஏற்றும் தீபம் போல சுடராக ஒளிரச் செய்ய போகிறேன். என்னை வணங்கும் உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக மாறத்தான் போகிறது. நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய கவலைகளால் நெஞ்சமெல்லாம் கனத்து போய் என்ன செய்வேன்னு தெரியாமல் வழியில்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கும் நீ மனமுருகி என்னை வழிபட்டாயல்லவா? உனக்கான நல்வழியை காட்ட உன் சாயப்பா நான் வந்துட்டேன். நீ கலங்காதே என் செல்லமே. வாழ்க்கையின் வளர்ச்சியில் சில அடிகள் விழதான் செய்யும். நீ முயற்சி செஞ்சு முன்னேறி போகும்போது பல பேர் உன்னை தள்ளிவிடவும் செய்வாங்க, அல்லது நீயாகவே சறுக்கி விழவும் நேரும். எது எப்படி நடந்தாலும் வெற்றி பெற்றே தீருவேன்னு நீ இருமா போடவும் விடாமுயற்சியோடையும் வைராகியத்தோடையும் இருந்தா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை பெற்று விடுவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையின் கசப்பான நிகழ்வுகளால் உன் முகம் வாடி வதங்கி வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் போல இருக்குன்னு நினச்சி மனம் கலங்கியதெல்லாம் போதும். இனிமேல் இந்த கசப்பான நினைவுகளையெல்லாம் இனிப்பான அழகான ஞாபகங்களாக நான் மாத்துறேன். இந்த உலகத்தில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்கிறாங்க? பொறுமையோட இரு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு நம்பு. மனசு சோர்ந்து போய் இருந்தினா வாழ்க்கை என்பது தேம்பி போய் நின்று விடுமென் செல்லமே. மனம் சோம்பாமல், வாழ்க்கையை தேம்பாமல், நல்ல எண்ணங்களோடு புத்துணர்ச்சியோடு மனநிறைவோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ளப்பாரு. காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு பார்த்தா வீரியம்ங்கிறது வெறும் தற்பெருமை தான். காரியம்தான் முக்கியன்றது உனக்கு புரிய வரும். ஏன்னா காரியம் வீரியம் இரண்டுமே சரியாக செஞ்சாதான் முன்னேறி போக முடியும். இல்லாட்டி மனுஷன் அழிஞ்சு போகிறதுக்கும் இதுவே காரணமாக அமைஞ்சுவிடும். ஒரு காரியம் முடியணும்னு நீ நினச்சினா அங்கே வீரியமும் வீராப்பும் தேவையில்லை என் செல்லமே. வீராப்புங்கிறது முடிய வேண்டிய காரியத்தை கூட முடிக்காமல் செய்யக்கூடிய சத்ரு. அதனால அதை உனக்கு விரோதியாக மாற்றிக்கொள்ளாமல் நீ நினச்ச காரியம் முடியணும்னா அன்போடும் கருணையோடும் பொறுமையோடும் உனக்கான வேலைகளை செய். இப்போது நடக்காதது இனிமே நடக்காதுன்னு நினச்சிடாத. உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகிற விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படி உன் வாழ்வில் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. நீ நினச்சதை முடிச்சு கொடுக்கறதுக்காகவே உனக்கான உதவியும் நாளை உன் வீடு தேடி வந்து சேரும்போது நீ புரிஞ்சுக்குவ. சாயப்பாவின் லீலைகளும் சாயப்பாவின் அற்புதமும் எப்படிப்பட்டது. நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்ததை கன நேரத்துக்குள்ளே சரி பண்ணிட்டீங்களே சாயப்பான்னு நீ எனக்கு நன்றி சொல்லும்படி உன் வாழ்க்கையில் வேதனை தரும் சூழல்களையெல்லாம் நான் சரி செய்ய போகிறேன். தேவையில்லாமல் மனம் நொறுங்கி போகாதே. காலம் தாழ்த்தி செல்வதால் கலங்கி விடாதே. பொறுமையோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும். உன் மனசோட கவலைகளாலும் உன் வாழ்க்கை பயணத்தின் சுமையாலும் இப்போது உன்னுடைய வாழ்க்கையே மிகவும் துன்பமாக தெரிகிறதா? தர்ம சங்கடமான நிலையா இருக்கே நினைக்காத. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் உனக்கான வெற்றி படிக்கட்டுகளாக நான் மாற்றி அமைக்கிறேன். உன் சாயப்பா உனக்கு துணையாய் நிற்கும்போது இனி எந்த விஷயமும் எந்த மனிதரும் உன்னை எதுவும் செய்யவே முடியாது என் செல்லமே. உன்னுடைய நினைப்பும் செயலும் மட்டும் இந்த நிகழ்காலத்திற்கு ஏற்றாற் போல மிக நிறைவானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. கடந்த காலத்தை பற்றி உன்னுடைய எண்ணமும் போகக்கூடாது, உன்னுடைய செயல்களும் இருக்கக்கூடாது. கடந்த காலத்தில் மறக்க வேண்டியது மறக்கக்கூடாததுன்னு 2 விஷயங்கள் இருக்குது. உன்னுடைய தோல்விகளையும் இழப்புகளையும் மறந்துடணும். ஏன்னா அது உன் மனசுக்கு கவலைகளை கொடுக்கும். அது முன்னுக்கு பின் முரணாக உன்னை யோசிக்க வைக்கும். எதை தெரியுமா மறக்கக்கூடாது? மற்றவங்க உனக்கு செஞ்ச அவமானத்தையும் அவமரியாதையும் மறக்காம அவங்க கண்ணு முன்னால் நான் வாழ்ந்து காட்டுவேன்னு வீராப்போடும் விவேகத்தோடும் உனக்கான வேலைகளை நீ செய்ய ஆரம்பிக்கணும். அது உனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அல்லவா? அதன் மூலமாக நீ உன் வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். நீ நினச்ச காரியத்தையும் நான் உனக்கு நிறைவாகவே செய்து முடிக்க போகிறேன். ஓம் சாய்ராம்.